சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டணத்தை 2 மாசத்துக்கு ஒருக்க இருப்பதை 1 மாசத்துக்கு ஒருக்க வசூல் பண்ணுவோம்னு சொன்னீங்க. செஞ்சீங்களா? தஞ்சாவூர்ல நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைப்போம் சொன்னாங்க. செய்யவே இல்லை. நெல் கொள்முதலே பண்ணல. 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்க. வந்த உடனே கொடுத்தாங்களா? இல்ல. 2 வருஷம் கழிச்சு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது கொடுத்தாங்க. போன தடவை பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? இல்ல. இந்த தடவை 5000 ரூபாய் கொடுக்க போறாங்க. ஏன்? பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்து வந்துகிட்டே இருக்கு. போன தடவை அதிமுக வெற்றி பெறாததுக்கு பாரதிய ஜனதா காரணம்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகேவா? இப்ப 2வது விஷயம் நீங்க சொல்லிருக்கீங்க, பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு. பாரதிய ஜனதா தமிழகத்துல தேசிய ஜனநாயக ஆட்சி அமைக்கணும்னு தான் சொல்லியிருக்கு. அதை தான் எங்களுடைய மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதை தான் சொல்லிட்டு இருக்கிறார். ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா அதிமுக பல்வேறு உட்கட்சி பூசல் போயிட்டு இருக்கே சார், எப்படி சார் வாய்ப்பு இருக்கும்? அந்த உட்கட்சி பூசல் தான் திமுக ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு. அதாவது உட்கட்சி பூசல்ங்கிறது வெறும் கண்துடைப்பான விஷயம். என்ன பொறுத்தமட்டும் ஒரு நாட்டில் ஒரு அரசு வரும்போது என்னென்ன தேர்தல் அறிக்கையில என்னென்ன விஷயங்கள் சொன்னோம், அதை இப்ப என்னென்ன செய்யல. ஒண்ணு, இந்த 4.25 வருஷம் அரசுல மக்களுக்கு எதிரான விஷயங்கள் என்னென்னலாம்? சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு 300% கூட. நான் எப்பொழுதும் எல்லா பிரஸ்மீட்ல சொல்லிட்டே இருக்கேன். நீங்க வரும்போது நாங்க 1 பைசா வரி கூட்ட மாட்டோம்னு சொன்னீங்க. ஆனா சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டணத்தை 2 மாசத்துக்கு ஒருக்க இருப்பதை 1 மாசத்துக்கு ஒருக்க வசூல் பண்ணுவோம்னு சொன்னீங்க. செஞ்சீங்களா? செய்யல. நீர் மேலாண்மைக்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுப்போம்னு சொன்னோம். திமுக அரசு சொன்னாங்க. இதுவரைக்கும் ஒண்ணுமே செய்யல. இப்ப தஞ்சாவூர்ல நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைப்போம் சொன்னாங்க. செய்யவே இல்லை. நெல் கொள்முதலே பண்ணல. மாறா மத்திய அரசு 6 இடங்கள்ல மத்திய அரசு நெல் கொள்முதல் நிலையம் வச்சிருக்காங்க. 1000 தடுப்பணைகள் செய்வோம்னு சொன்னாங்க. செய்யல. 1000 தடுப்பணைகள் செய்வோம்னு 1000 தடவை அண்ணன் துரைமுருகன் சட்டமன்றத்தில் சொன்னாங்க. ஒரு தடுப்பணை கூட எங்கேயுமே கேட்டிருக்காங்களா? செய்யல. 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்க. வந்த உடனே கொடுத்தாங்களா? இல்ல. 2 வருஷம் கழிச்சு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது கொடுத்தாங்க. போன தடவை பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? இல்ல. இந்த தடவை 5000 ரூபாய் கொடுக்க போறாங்க. ஏன்? தேர்தலுக்கான அரசு. இந்த தடவை 5000 ரூபாய் நான் ஏற்கனவே முதலமைச்சர் கோரிக்கை வச்சிருக்கேன். என்னுடைய கோரிக்கையை முதலமைச்சர் எப்பொழுதுமே நிராகரிக்கவே மாட்டார். என்னுடைய தொழில காலேஜ் கேட்டும் கொடுத்தாரு, ரோடு கேட்டும் கொடுத்தாரு, பாலம் கேட்டும் கொடுத்தாரு. அதனால இந்த தடவை மக்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் கோரிக்கை வச்சிருக்கேன். ஒருவேளை 10,000 ரூபாய் கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஏன்னா அரசு அவங்க கையில இருக்கு. மதிப்புமிகு அண்ணாமலை அவர்கள் எங்க கட்சியில இருக்காங்க, கட்சியுடைய மாநில தலைவராக இருக்காங்க. நான் இன்னைக்கு மாநில தலைவராக இருக்கேன். நாளைக்கு நான் மாநில தலைவர் இல்லாம இருக்கலாம். அதுக்காண்டி நான் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டேன். அவரும் ஆரம்பிக்க மாட்டேன்.